சின்ன மருமகள்ல அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். தாமரைய ஆறுமுகம் கல்யாணம் பண்ணிக்கிட்டா நல்லா இருக்கும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. இங்க சாவித்திரிக்கும் தாமரைக்கும் பார்த்தா சாப்பாடு சரியே இல்லை, என்னமா உப்பு சப்பு இல்லாம இப்படி கன்றாவியா இருக்கு, இதை எப்படிமா சாப்பிடுறது அப்படின்னு சொல்லிட்டு தாமரை சொல்லவும், அடியே கிடைக்கிறத சாப்பிட்டு தொலைடி, வெளியே போனா தெரியும்ல சாப்பாடுக்கும் தங்குறதுக்கும் எப்படி அலைஞ்சுக்கிட்டு இருந்தான்னு. இப்ப இதை குறை சொல்லிக்கிட்டு இருக்க, என்ன அங்க இருக்கிறதா நினைப்பா? அங்கேனா 3 வேளைக்கு நல்லா சுட சுட ஆக்கி போடுவாங்க, அடுப்படி பக்கம் கூட நீ போனது கிடையாது. இப்போ இங்கே கூட்டுறதுலேருந்து தண்ணி தூக்குறதுலேருந்து எல்லா வேலையும் பார்க்குறோம். அப்படி சாப்பிட்டுட்டு நாக்குக்கு ருசியாக சாப்பிடணும்னு தோணுது, ஆனால் அப்படிலாம் கிடைக்கல. இப்போ தான் எங்கள் அண்ணனோட அருமை எனக்கு முழுசாக தெரியுது. எப்படி மகாராணி மாதிரி அந்த வீட்டில் இருந்தோம், இப்போ இங்கே பாரு பிச்சைக்காரை விட நிலைமை ரொம்ப மோசமாகிட்டு போகுது அப்படின்னு சொல்லி சாவித்திரி சொல்லவும், மா சீக்கிரம் அந்த வீட்டுக்கு போயிடுவோமா அப்படின்னு சொல்லி தாமரை சொல்லையில, வேற வழி என்னடி பண்றது, என்னாலையும் இங்க இருக்க முடியல, நைட்டெல்லாம் தூங்கவே முடியல, வேர்த்து கொட்டுது, கொசுக்கடி வேற, ஏசி ரூம்லேயே இருந்து பழகிட்டு இப்போ இதெல்லாம் பார்க்கையில ரொம்ப கஷ்டமா இருக்குடி. நீ சொன்னாலும் சொல்லாட்டியும் கொஞ்ச நாளைக்குள்ள இங்க இருந்து நம்ம கிளம்பி போயிடுவோம். எப்படியாவது என் அண்ணனுடைய கைகாலில் விழுந்தாவது உங்க அம்மாச்சியுடைய கைகாலில் விழுந்தாவது மறுபடியும் அந்த வீட்டில் போய் தங்கிடுவோம். அந்த வீட்டில் தங்குறதுக்கு ஒரு மூளை முடுக்குல ஒரு சின்ன இடம் கிடைச்சா மட்டும் போதும். அந்த வீட்டில் அப்படியே இருந்துகிட்டே இருந்து நமக்கெல்லாம் அந்த நிலைமைக்கு காரணமா இருந்த அந்த தமிழ்ச்செல்வியை மட்டும் சும்மா விடக்கூடாதுடி அப்படின்னு சொல்லி சாவித்திரி சொல்லவும், மா இங்க பாருமா, அந்த தமிழ்ச்செல்வியை பழி வாங்குறேன், இந்த சேதுக்கினை கட்டி வைக்கிறது இதெல்லாம் மனசுல இருந்து அடியோடு அழிச்சிரு. மாமா வீட்டுக்கு மறுபடியும் போனோமா தின்னமா, சோத்தை தின்னமா, வேலையை பார்த்தமா, அப்படிதான் இருக்கணும். சேதுக்கு என்னை கட்டி வைக்கிறேன், அவளை பழி வாங்குற இவளை பழி வாங்குறேன்னு சொல்லி எதுலையாவது என்னை இழுத்து விட்டு மறுபடியும் இந்த நிலைமைக்கு கொண்டாந்தேன்னு வை, அப்புறம் நான் சும்மா இருக்க மாட்டேன் பாத்துக்கு அப்படின்னு சொல்லி தாமரை சொல்லிக்கிட்டு இருக்கு. ஆறுமுகம் பார்த்தா வீட்டுக்கு கண்மணியை கூட்டிட்டு வந்துறாரு. ஆறுமுகம் மனசுக்குள்ள பார்த்தா முழுசா கண்மணி ஞாபகமாவே இருக்கு. சார் இம்புட்டு அழகா இருக்கு, இவ்வளவு சொத்து பத்தெல்லாம் இருக்கு, இந்த பிள்ளைக்கு ஆண்டவன் போய் இப்படி ஒரு குறைய வச்சுட்டானே அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகத்தோடைய அக்கா வீட்டுல உட்காந்து புலம்பவும், ஆறுமுக அக்கா செல்வி வந்துட்டு, என்னடா ரொம்ப நேரம் நீ மட்டும் தனியா பேசிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி செல்வி கேட்கவும், இல்லக்கா பெரியவர் தெரியும்ல அமைச்சர் ராஜாங்கம், அவங்களுடைய மக கண்மணி, இன்னைக்குதான் நான் அந்த பிள்ளைய பார்த்தேன். பாவங்கா அந்த பிள்ளை ஊனமுற்ற பிள்ளைக்கா, ஒரு காலு சரியில்லை, இந்த வச்சு நடப்பாகல அந்த கைத்தடி மாதிரி அதை வச்சுதான் நடந்துகிட்டு இருந்துச்சு. வெளிநாட்டுல இருந்து இன்னைக்குதான் வந்துச்சு, ஏதோ வைத்தியத்துக்காக வெளிநாட்டு போயிருந்துச்சான். 6 மாசத்துக்கு அப்புறம் இப்பதான் வந்துச்சு. நான் தான் கூட்டிட்டு வந்தேன், பார்த்ததும் மனசே ஒரு மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகம் சொல்லவும், சரிடா விடு, அவெல்லாம் பெரிய இடத்துக்காரவ, அவளுக்கு இப்படி ஒரு குறை இருந்தாலும் பெருசா அவளுக்கு தெரியாது, அதை சரி பண்ணவும் செஞ்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுக அக்கா சொல்லவும், அது வேணா சரிதான்க்கா, அவகிட்ட பணம் நிறைய இருக்கு, எப்படினாலும் சரி பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லி ஆறுமுகமும் சொல்லிக்கிட்டு இருக்காரு.